பாத்தீங்கன்னா வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து நிறையவே இருக்கு. இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது வைட்டமின் B1, B2, B3, B6, B12 இது மாதிரியான முக்கியமான வைட்டமின்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு வைட்டமின் பன்னீர்ல நிறையவே இருக்கு. இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது குழந்தைகள் சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்களோட மூளை வளர்ச்சி, இதயத்தை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு, குழந்தைகளோட கண் பார்வையை நல்ல மேம்பட செய்யறதுக்கு, குழந்தைகளுக்கு குறிப்பா நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் ஏற்படாம தடுக்கிறதுக்கு, அவங்க உடம்புல ரத்த சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கையை அதிகமாக்குறதுக்கு, தசை வளர்ச்சின்னு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பன்னீர்ல நிறையவே இருக்கு. கண்டிப்பா பன்னீரை வெளியே வாங்கி கொடுக்காதீங்க கடைகள்ல. வீட்லயே நீங்க சொந்தமா பால்ல கொஞ்சம் லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா வினிகர் சேர்த்து பன்னீர் ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைகளுக்கு அடிக்கடி சாப்பிட கொடுக்கறதால மால் நியூட்ரிஷன் கூட ஏற்படாம தடுக்க முடியும். அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை ஏற்படாத தடுக்க முடியும். குழந்தைகளுக்கு பன்னீர் அடிக்கடி சாப்பிட கொடுக்கறதால இதுல புரத சத்து புரோட்டீனும் நிறைய இருக்கு. இது தசை வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது, குழந்தைகளோட திசுக்கள் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பன்னீர்ல பாத்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட், omega-6 ஃபேட்டி ஆசிட், ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இது குழந்தைகளோட தலைமுடியில இருந்து சரும ஆரோக்கியம் வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இன்னொன்னு, இந்த பன்னீர் அடிக்கடி சாப்பிடுறதால கால்சியம் ஊட்டச்சத்து நிறைய இருக்கு. குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா பிற்காலத்துல ஏற்படக்கூடிய எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும். பன்னீர் அடிக்கடி சாப்பிடுறதால இந்த கால்சியம் ஊட்டச்சத்து எலும்புகளை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா வலுவடைய செய்யாது, கூடவே இந்த பற்களையும் நல்லா ஸ்ட்ராங்கா வலுவடைய செய்யும்.